எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரவை செஞ்சாலே வந்துட்டு பயங்கர சண்டை வரும். எங்கள் வீட்டில் மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நடக்குதா? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரவை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம ரவை பிரியாணி வந்து செய்யலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு 1.5 கப் ரவை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சதும் ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போனோன்னு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா சூப்பரான சம்பா ரவை பிரியாணி ரெடி. உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.